எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களை அல்ல இந்த தீர்க்க தரிசன வசனங்களை ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை, கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருகிறார். ஒரு 3-4 டேஸ் பிஃபோர் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த வாரம் என்ன ஆண்டவர் செய்தி கொடுக்குறதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வருகையை குறித்து நீ பேசு அப்படின்னு. அப்பப்போ ஜனங்களுக்கு 2 காரியத்தை ஞாபகப்படுத்த வேண்டியது ஊழியக்காரருடைய கடமையாக இருக்குது. ஒன்று ஆண்டவருடைய வருகை, அதோடு சேர்ந்து ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. இந்த 2ஐயும் ஜனங்களுக்கு சொல்லி எச்சரிக்க வேண்டியது சபைகளுடைய பொறுப்பாக இருக்கிறது. 12வது வசனம் திரும்பவும் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் வர்றேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சீக்கிரம் வர்றேன் அப்படிங்கிறார். இந்த டைம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பரலோகத்தின் கணக்குக்கும் பூலோகத்தின் கணக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் இதோ வர்றேன் 1 நாள் 2 நாள் அப்படிங்கிறது பூமிக்குரிய நாள் கணக்கில் அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு திரும்ப திரும்ப எச்சரிக்கிற காரியம் என்னென்னா, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அதுக்கு முந்தின வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். குரூப்பை 2ஆக பிரிக்கிறார், ஜனங்களை 2ஆக பிரிக்கிறார். ஒரு பக்கம் அநியாயம் செய்கிறவன், இன்னொரு பக்கம் அசுத்தமாக இருக்கிறவன், அவன்லாம் ஒரு கேட்டரில் வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நீதி உள்ளவனையும் பரிசுத்தம் உள்ளவனையும் ஒரு பக்கமாக வைக்கிறார். ஆண்டவர் இந்த பூமியை பார்க்கும் பொழுது அழகாக படைச்சார். அவர் படைக்கும் பொழுது பூமியில் பாவம் இல்லை, மனுஷனை செம்மையாக படைத்தார். அவனை அநேக உபாய தந்திரங்களை அவன் தெரிந்து கொண்டான். கர்த்தர் ஒரு நல்ல ஒரு சந்ததியை தான் படைத்தார். அந்த மனுஷனை நேசிக்கிறாரு. அவன் பாவம் செய்த பொழுது அவனுக்காக ஒரு மீட்பை, ஒரு விலைக்கிரயத்தை ஆண்டவர் கொடுத்தார். மெய்யாகவே இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை தியானிக்கிற ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட வண்ணமாக பார்க்கிற ஒரு மனுஷன் ஒரு நாளும் பாவம் செய்யவே மாட்டான். கிறிஸ்துவினுடைய பாடுகளை, கிறிஸ்துவினுடைய அந்த வேதனைகளை, கிறிஸ்துவனுடைய துன்பங்களை, அவர் நமக்காக செய்த அவ்வளவு விலை மதிப்பற்ற அந்த ரட்சிப்பின் மேன்மையை புரிந்து கொள்ளாத ஜனங்களை பார்த்து தான் கர்த்தர் பேசுறாரு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். படைச்ச தேவன் சொல்றாரு, அநியாயம் பெருகி போச்சு, அக்கிரமங்கள் பெருகி போச்சு, எங்க பார்த்தாலும் லஞ்சம், எங்க பார்த்தாலும் அநியாயம், அக்கிரமம், கொள்ளை அடிக்கிறாங்க, குடும்பத்தில் சண்டை, வெளியில சண்டை, எல்லா பக்கமும். ஆண்டவர் சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், அவன் பாதையில் போய்கிட்டே இருக்கட்டும், அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அசுத்தமாக இருக்கிறானா, காலையிலேருந்து 24 மணி நேரமும் ஆபாச உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறானா, இச்சை வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கிறானா, கண்ணு கெட்டு போய், காது கெட்டு போய், உடம்பெல்லாம் கெட்டு போய், மனசெல்லாம் கெட்டு போய், வாழ்க்கை முழுக்க அசுத்தம் அசுத்தம் அசுத்தம், சாராயத்தால் அசுத்தப்படுத்தி, சிகரெட்டால் அசுத்தப்படுத்தி, போதைப் பொருட்களால் அசுத்தப்படுத்தி, ஸ்திரீகளால் கரைப்படுத்தி, மாம்சத்தால் கரைப்படுத்தி, உலகத்தால் கரைப்படுத்தி, இன்னும் அவன் கரைப்பட்டு கொண்டே போயிட்டு இருக்கானா, அவன் போகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் செய்கிறத செய்யட்டும், அவனவன் கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். அவருடைய வருகையில் எல்லாரும் தப்பிச்சிடலாம்னு நினச்சிடுறாங்க. இன்றைக்கி நம்ம ஏதோ அம்மா சொன்னது போல் கண்கள் இருந்தும் காணாமலும், காது இருந்தும் கேளாமலும், இருதயத்தால் உணராமலும் இருக்கிற ஜனங்கள் அங்கே மட்டும் இல்லை, எங்கேயும் இருக்காங்க, எங்கேயுமே இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக ஆண்டவர் அவர் என்ன விரும்புகிறார், இனி வர்ற காலம் ஆபத்து நெருங்கிட்டு இருக்கிற காலம், ஆபத்து நெருங்கி இருக்கிற காலம், கர்த்தர் வரப்போறாரு, இந்த உலகத்தினுடைய முடிவு வரப்போகுது, நமக்கு நியாய தீர்ப்பு இருக்க போகுது. இப்போ நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வழி? கர்த்தரை சேருவதற்கு அந்த வருகையில் மத்திய ஆகாயத்தில் ஆண்டவர் வரும்பொழுது நான் எப்படியாவது அவருடைய வருகையில் போயிடணும்னு சொல்லி அதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை தான் அந்த சபை எடுக்கணுமே தவிர, உலக பிரகாரமான உல்லாசமான வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு புசிச்சு குடிச்சு இன்பமாக இருந்து வெறுத்து அப்படிலாம் இன்னைக்கு காலம் இருக்காது.
கர்த்தருடைய வருகைக்கு மிக மிக சமீபமாக நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் உணர்றோமோ இல்லையோ, முயற்சி எடுக்கிறோமோ இல்லையோ, பரலோகம் வேகமாக வேலை செய்யுது. தேவதூதர்கள் வேகமாக வேலை செய்கிறாங்க. ஏதோ நான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பிதாவினிடத்தில் போகிறேன், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல வந்து உங்களை கூட்டி சேர்ப்பதற்காக நான் வருவேன். ஆண்டவர் 2000 வருஷமாக ஆயத்தம் பண்ணினதை கர்த்தர் சீக்கிரமாய் வந்து நம்ம மீட்டுக்கொள்ள போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார், அவர் தேவனாக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் அப்போ தேவன் தான். அவர் இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே இருந்தார். நானே கர்த்தர், என்ன இல்லாமல் வேறு இரட்சகர் இல்லை, நானே தேவன், எனக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்லை, எனக்கு பின் ஏற்பட போகிறதும் இல்லை. ஆண்டவர் அவர் அனாதியாய் என்றென்றைக்கும் அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவராய் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறார். அவர் வந்து நம்ம உண்டாக்கின தேவன் அல்ல, நம்மை படைத்த தேவன். அவருக்கு முடிவும் கிடையாது, முதலும் கிடையாது, ஆரம்பமும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மனுஷனோட அவர் தினமும் சஞ்சரிக்க விரும்புகிறாரு. ஆனால் மிக முக்கியமான 3 வருகை, தேவகுமாரனுடைய 3 வருகை மிக முக்கியமானது. ஒரு வருகை அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டது. எபிரேயர்கள் நிருபத்தில் பார்க்கும் பொழுது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல் ஆனார். எந்த மனுஷனையும் மீட்டுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மை தேடி வந்தார். நம்மை ரட்சிப்பதற்காக, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது. அவர் ஒரு முறை வந்தார், இம்மானுவேலராக, மேசியாக வந்துட்டு போயிட்டார். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உலக ஜனமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. கிழக்கில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும், நிச்சயமாக நம்ம பார்ப்போம், இயேசு வரப்போறார், மேசியா வரப்போறார், ரட்சிப்பு உண்டாக போகுதுன்னு சொல்லி ஆதியிலிருந்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதெல்லாம் கிறிஸ்துவுடைய முதலாவது வருகையில் அவர் மாம்சத்தில் பிறந்து அவர் மீட்பை உண்டு பண்ணுகிறப்ப முடிஞ்சிருச்சு. இரண்டாவதாக ஒரு வருகை இருக்குது. அது நிச்சயமாக அது வந்து ஒரு அவருடைய வருகை நம்ம புற கண்களால் பார்க்க முடியாமல் 2 பேருக்கு தான் தெரியும். ஒன்று, பரிசுத்தமாய் வாழ்ந்து மரித்து ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தத்தோடு பூமியின் மண்ணில் தூங்கி கொண்டிருக்கிற நமக்கு முன்னாடி மரித்த பரிசுத்தவான்கள் அவருடைய எக்கால சத்தத்தை கேட்பாங்க. வசனம் சொல்லுகிறது தெசலோனிக்கேயர்லையும் 1 கொரிந்தியர் 15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கடைசி எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்பாங்க. அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு, மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்குற நாட்கள் வரும். தெசலோனிக்கேயர் எடுத்து வாசிங்க, கொரிந்தியரில் எடுத்து வாசிங்க, கலாத்தியரில் வாசிங்க, ஆண்டவருடைய வருகை குறித்த நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த சத்தத்தை அவங்க முதலாவது கேட்பாங்க. எங்கே? மண்ணில் இருக்கிறவங்க. யோபு சொல்கிறாரு, இந்த மாம்சத்திலிருந்து, இந்த தோல் முதலானவைகள் அழிந்து போன பிறகும் இந்த மாம்சத்திலிருந்து என் தேவனை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவர் காணும், இதோ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களில் அவர் வானத்தில் வந்து நிற்பார் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன் யோபு சொல்கிறாரு. அப்போ அவருடைய ரகசிய வருகை அவருக்காக வாழ்ந்து மரித்த பரிசுத்தவான்கள் பாதாளத்திலிருந்து புறப்பட பண்ணுவார். அந்த பிரேத கல்லறையிலிருந்து ஆண்டவர் புறப்பட பண்ணுவார். ரெண்டாவதாக, இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனவாட்டியாகிய நாம், உயிரோடு இருக்கிற நாம் யார் ஆயத்தமாக இருக்கிறோமோ, யார் தகுதியாக இருக்கிறோமோ, அதே எக்கால சத்தத்தை கேட்போம், அதே ஆண்டோடைய வருகையை பார்ப்போம். ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுதில் மறுரூபமாகி இந்த மாம்ச சரீரத்தை விட்டுட்டு மணவாளனோடு என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கும்படி புறப்பட்டு போயிடுவோம். இந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு கண்ணீரும் இல்லை, அவர்களுக்கு மரணமும் இல்லை, அலறுதலும் இல்லை. இனி அந்த கிறிஸ்துவ நாட்களில் போராட வேண்டிய அவசியம் கிடையாது. உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம்னு சொல்லி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோமோ தெரியாது. ஆனால் ஆயத்தம் இல்லை, தகுதி இல்லை, பரிசுத்தம் இல்லை, ஆண்டவரத்தில் அன்பு இல்லாமல் இருந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டு இருக்கும் பொழுது, ஆண்டவர் வரும்பொழுது நான் சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆண்டவர் வரும்பொழுது நான் சும்மா தூங்கிட்டு இருந்தேன், ஆண்டவர் வரும்பொழுது நான் டூர் போயிட்டு இருந்தேன், ஆண்டவர் போகிறப்ப நான் நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தேன், என் சொந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படாமல் இருக்கிற எந்த ஆத்மாவும் கரைபட்டு போகும், விட்டு போகும். பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம், இஷ்டம் போல் வாழலாம், இன்னும் வீடு கட்டலாம், இன்னும் கோடியாக சம்பாதிக்கலாம், இன்னும் கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம்னு உலக ஆசையில் கண்ணை வைத்து போயிட்டு இருக்கிற எல்லாரும் கிறிஸ்துவின் மேல் அந்த வாஞ்சையை விட்டுட்டு போனவங்க கைவிடப்படுவாங்க. உலக பிரகாரமான காரியங்களை செய்யணும், வேலைக்கு போகணும், படிக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் வாஞ்சையும் தாகமும் எதில் இருக்கணும்னா ஆண்டோட வருகை. எப்போ வருவீர் என் இயேசுவே, என் உள்ள ஏங்கி தவிக்குதுன்னு பக்தன் பாடுறார். அந்த வருகைக்கு ஆயத்தமாய்
எப்போ வேணாலும் வரும். ஆகையால் இவைகள் சம்பவிக்கிறதுனால உங்கள் தலைகளை ஏறெடுத்து பாருங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மார்க்கு கடைசி அதிகாரத்தில் நீங்கள் 15ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்திலேருந்து படிச்சிங்கன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா, மத்தேயு 21 படிச்சிங்கன்னா, லூக்கா 21 படிச்சிங்கன்னா, எல்லா இடங்கள்லையும் கர்த்தருடைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும். அங்கே 2 வருகையை சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று ரகசிய வருகையும் சொல்லப்பட்டிருக்கும், பகிங்கர வருகையும் சொல்லப்பட்டிருக்கும். பிரித்து பார்க்க தெரியணும். அந்த ஆண்டவருடைய ரகசிய வருகையில் கைவிடப்பட்டுட்டோம்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ரட்சிப்பே அடையாம இயேசு இன்னார் என்று தெரியாதவங்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஏதோ வந்தாங்கன்னா 4 கிறிஸ்தவனை காணா போயிட்டாமல இருக்கு, காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பான், அங்கே எங்கேயும் ட்ராஸ் கொடுத்துட்ருப்பான், ஏதோ சபையில் கத்திட்டு இருப்பான், அந்த டிவியில் அந்த ஊழியக்காரங்க வருவாங்க, இவங்கெல்லாம் காணா போயிட்டாங்க போல இருக்குது. என்ன உலகம் சொல்லும், சயின்ஸ் வளர்ந்துருச்சு, ஏலியன்ஸ் வந்து அப்படியே பறக்கும் தட்டு வந்துச்சு, அதுக்கு ஒரு அனிமேஷனில் உருவாக்கிடுவாங்க, ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு, இப்படியே ஒன்று வந்துச்சு, அப்படியே இந்த ஜனங்கள்லாம் போயிட்டாங்க, இவங்களாம் அங்கே சேஃபாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதையோ ஒன்று கட்டுக்கதையை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் போனவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எங்கே இருக்கிறாங்க. ராஜாவுடைய பந்தியில் அவங்க தேவனோடு கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் உலகத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவனை விட ஏற்றுக்கொண்டு அறிந்து தன்னுடைய எஜமான் வருகிறதை அறிந்தும் ஆயத்தப்படாத ஊழியக்காரன் ரொம்ப மோசமாக இருப்பான். சபை மோசமாக இருக்கும், ஊழியக்காரன் மோசமாக. அவனுக்கு தெரியும், சத்தியம் தெரியும், ஐயோ இது வந்து வேதத்தில் சொல்லப்பட்டது தானே, இது ஆண்டோடைய வருகையை பற்றி தானே சொல்லப்பட்டிருக்கு, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க காணா போயிட்டான், அந்த தெருவில் உள்ளவங்க காணா போயிட்டான், எனக்கு நல்லா தெரியும், இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க, இவங்க ஆண்டவரோடு நடந்தாங்க, இவங்க பக்திமானா நீதிமானாய் பரிசுத்தமானாக இருந்தாங்க, ஆண்டோடைய வருகையில் போயிட்டாங்க, இன்றைக்கி நான் கைவிடப்பட்டுட்டேன், நான் இப்போ என்ன செய்கிறது? அந்த கூட்டம் 2 பிரியும். கைவிடப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள், கைவிடப்பட்ட சத்தியத்தை அறிந்தவர்கள் 2 பிரியும். ஒன்று இந்த கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்ந்துடணும், இப்போ நான் விட்டுட்டேன்னா இனி நித்திய நரகத்துக்கு தான் போயிடணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அந்தி கிறிஸ்துவோட முத்திரையை கொண்டு வந்து பதிக்க வைப்பாங்க, பிசாசை வணங்கும்படி செய்வாங்க. நீங்கள் வெளிப்படுத்தின விஷயத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அந்த மிருகம் பேசத்தக்கதாகவும் அதை வணங்காதவர்களை கொலை செய்யத்தக்கதாகவும் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த 7 வருஷம், முதல் 3 வருஷம், 2வது 3 வருஷம் கொடுமையாக இருக்கும், மகா கொடுமையாக இருக்கும், நிற்க முடியாது. நீங்கள் மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கணுன்னா முத்திரை இருக்கான்னு கேட்பான். இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து அந்த கொரோனா ஊசி போட்டால் தான் ட்ராவல் பண்ண முடியும், கடையில் ஜாமான் வாங்க முடியும்னு சொன்னது போல் அத்தனை பேருக்கு அந்த சிப்பை பதிப்பாங்க. அது இருந்தால் தான் நீங்கள் போய் மெடிக்கலில் மருந்து வாங்க முடியும், ரேஷனில் ஜாமான் வாங்க முடியும், கடையில் போய் எது வேணாலும் வாங்க முடியும், ட்ரெஸ் எதுவுமே எடுக்க முடியாது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் அவன் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிடுவான். ஆனால் அது ஒரு கூட்டம் ஒளிஞ்சு ஓடும். கண்மலை எங்கே இருக்குது, குகைகள் எங்கே இருக்குது, காடுகள் எங்கே இருக்குது, ஏதோ ஒரு 7 வருஷம் எங்கேயாவது பச்சை பயிரை தின்ட்டாது நான் வாழ்ந்து இந்த சாத்தானை நான் வணங்காமல் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் நான் எப்படியாவது இருந்து நான் மறிச்சிடணும்னு சொல்லி ஓடுற கூட்டம் ஒரு பக்கம் ஓடும். அதன் நடுவில் சிலர் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க, இயேசு வந்துட்டு போயிட்டாருங்க, அவன் குத்தப்பட்டு அந்த கைவிடப்பட்ட ஊழியக்காரனோ கைவிடப்பட்ட விசுவாசியோ இருதயத்தில் குத்தப்பட்டு அவன் கதறுவான், ஐயோ நான் ஒரு பெரிய இழப்பை நான் சந்திச்சிட்டேன், இனிமேல் நான் சும்மா இருக்கக்கூடாது, இப்போ நான் ஊழியம் செய்யலைன்னா, இப்போ நான் ஜனங்களை ஆதாயப்படுத்தலைன்னா, இப்போ இந்த அம்மா சாட்சி சொன்னது போல் அந்த ஆத்தும பாரத்தால் அப்போ ட்ராக்ஸ் தூக்கிட்டு ஓடுவாங்க. இன்னைக்கு சொல்கிறத விட அன்னைக்கு ட்ராக்ஸ் சொல்லக்கூடாது, அதிகமாக பாரத்தோடு சொல்லுவாங்க, இயேசு வந்துட்டாருங்க, இன்னும் ஒரு 7 வருஷம் தான், இது சாத்தானை அணங்காதீங்க, இது பிசாசு, இது அந்தி கிறிஸ்துன்னு சொன்னாலும் இந்த உலகம் ஏற்றுக்காது, பரிகாசம் பண்ணும், அவ்வளவு கேவலப்படுத்தும். அதன் நடுவில் அவங்க சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அவர் அடிக்கப்படுவாங்க, துன்புறுத்தப்படுவாங்க, சிறைச்சாலையில் போடப்படுவாங்க, தலை வெட்டப்படும், சுட்டு கொல்லுவாங்க, தீயிட்டு பொசுக்குவாங்க, ரத்த சாட்சியாக மறிச்சாலும் அந்த நிமிஷத்தில் நான் ஆண்டவருக்காக போகணும்னு சொல்லி சாகிறதுக்குள்ள ஒரு கூட்டத்தை நான் எப்படியாவது ஆண்டவருக்குள்ள நடத்திடணும்னு சொல்லி அப்படியும் ஒரு கூட்டம் ஆண்டவருக்காக நிற்கும். 2வதா ஒரு கூட்டம் கைவிடப்பட்டதுலேயே கூட்டம் இருக்கும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கும், வாழ்கிறதுக்குள்ளார எப்பா என் புள்ள பசியாக கிடக்குது, என் புள்ள காலேஜுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நான் சாப்பிடணும், நான் துணிமணி வாங்கணும், இந்த வீட்டில் குடியிருக்கணும், நான் என்னமாவது பண்ணணும், பின்னாடி வர்றதை பார்த்துக்கலாம், நரகத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நான் அந்த முத்திரையை குத்திக்கிறேன், இப்போ நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்றேன், இன்றைக்கி நான் வாழ்ந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் சபைக்கு போவாங்க. அன்னைக்கும் சபைகள் இருக்கும், அன்னைக்கும் ஆராதனை இருக்கும், அன்னைக்கும் 2 விதமான ஊழியங்கள் இருக்கும். ஒன்று ஆண்டவருக்காக பரிசுத்தமாக நிற்கிற கூட்டம் அப்பயுமே இருக்கும். சிலர் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு இன்னும் ஆண்டவர் வரலைங்க, நான் உயிரோடு இருக்கிறல்ல, சில வஞ்சிக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க, என்னை விட்டுட்டா ஆண்டவர் பேருவார், நம்மளை விட்டுட்டா ஆண்டவர் பேருவார், அது என்னமோ நடந்துருச்சு, கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார், அவர் இரக்கமுள்ளவர் சொல்லி இன்னும் வஞ்சிக்கிற கூட்டம் அந்த கடைசி காலத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுவரை தோன்றியிராத புது புது விக்கிரகங்களை அந்த நாட்களில் கொண்டு வருவாங்க. இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத விக்கிரக ஆராதனை ரொம்ப தீவிரமாக இருக்கும். மிக 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 முக்கியமான ஒரு எச்சரிக்கை, அந்நாளிலே ஆவியானவர் பூமியில் இருக்க மாட்டார். மனவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொண்டப்பட்ட பிறகு இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிற தேவ பிரசனத்தை அன்னைக்கு பார்க்க முடியாது. அங்கே எல்லாரோட இருதயத்தில் அன்பு எடுக்கப்பட்டு போகும், பரிசுத்த ஆவியானவர்
போயிட்டாருன்னா ஒவ்வொருவரையும் பகைப்பாங்க. அந்நாளில் ஒருவர் பகைத்து ஒருவர் காட்டி கொடுப்பாங்க. தாய் பிள்ளைய, பெற்றோர் பிள்ளைய, சகோதரன் சகோதரிய, கணவன் மனைவியை ஒவ்வொருவரை காட்டி கொடுப்பாங்க. ஒவ்வொருவரையும் பகைப்பாங்க, ஒவ்வொருவரையும் கொலை செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் அந்த நாளில் கொடுக்கப்படும். காரணம், பிசாசு அந்த நாட்களில் பூமியில் ஆளுகை செய்து கொண்டிருப்பான். பிசாசின் சேனை இறங்கி இருக்கும். வானமண்டல பொல்லாத ஆவிகள், பூமியில் சுற்றி திரிகிற ஆவிகள், பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஆவிகள், சமுத்திரத்தில் ஆளுகை செய்கிற ஆவிகள், எல்லா பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை பிசாசுகள் இந்த பூமியில். இதுதான் நம்மளுக்கு சான்ஸ். இப்போதான் இந்த மனுஷனை ஆளுகை செய்யணும், சிங்காசனத்தில் உட்காரணும். இஸ்ரவேலில் தேவாலயம் கட்டப்படும். அங்கே போய் தன்னை ஆராதிக்கப்பட்டு பிசாசை உட்கார்ந்துருப்பான். உலக ஜனங்கள் அத்தனையும் அதை நோக்கி ஓடும். அவன் சமாதானம் பண்ணுகிறவனாக இருப்பான். இன்னைக்கு அதுக்கு தான் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரவேலில் கடுமையான யுத்தம் நடக்குதுன்னா எல்லாமே யோசிச்சுங்க. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. உன்னை சூழ நெருக்கி முற்றுகை போடப்படும் பொழுது, வேதம் வாசிச்சு பாருங்க, மத்தேயு 22:4, உன்னை சூழ முற்றுகை போடப்படும் பொழுது நீ நினச்சிக்க, உன் ராஜா, உன் தேவன் உன் வாசலில் நிற்கிறார் என்று சொல்லி. எப்பொழுதெல்லாம் எருசலேம் முற்றுகை போடப்படுதோ, எப்பொழுதெல்லாம் எருசலேம் நெருக்கப்படுதோ, நமக்கு ஒரு அடையாளம், கர்த்தர் வரப்போகிறார்னு சொல்லி. ஸோ அந்த கைவிடப்பட்ட சபையினர், கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் ரெண்டாய் பிரிந்து காரியங்களை செய்வாங்க. அந்த நாட்களில் இரத்த சாட்சிகளுடைய தொகை அதிகமாக இருக்கும். இரத்த சாட்சியாய் மரித்தவங்க ஒருவேளை கல்யாண விருந்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் அந்த 7 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் 3வது முறை பகிங்கரமாய் வருவார். அவர் வந்து ஒலிவ மலையில் வந்து நிற்பார். அவருடைய பாதங்கள் அங்கே நிற்கப்படும். மலை 2ஆக பிளந்து விழும். அவர் அங்கே சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாய், தேவாதி தேவனாய் இவ்வுலகம் முழுவதையும் ஆளுகை செய்யும் பொழுது, அந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் ஆண்டவருக்காக வாழ்வே, சாத்தானை நான் நம்ப மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு உலகத்துக்கு வேஷம் தரிக்காமல் அன்னைக்கு மரித்து போன பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து வந்து இந்த பூமியில் 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆனால் அவங்களுக்கு கல்யாண விருந்து இல்லை. நான் 2வது பக்கம் போகாதீங்கன்னு நான் சொல்ல விரும்பலை. யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கோ அதில் அவங்க போகலாம். ஆனால் 1ஆம் வருகையில் ஆயத்தப்படுங்க. 1ஆம் வருகையில் ஆயத்தப்படுங்க. காலேஜில் எக்ஸாம் எழுதுகிறோம், அரியர்ஸ் விழுந்துருச்சு. 2வது தரம் எழுதி பாஸ் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு தரம் பாஸ் பண்ணவனுக்கு கிரேட் அதிகமாக, அரியர்ஸ் வச்சு பாஸ் பண்ணவனுக்கு கிரேட் அதிகமாக? ஃபஸ்ட்டு ஆண்டவர் நமக்கு 2வது சான்ஸ் கொடுப்பாரு. பார்த்துக்கலாம்லாம் இஷ்டம் போல் வாழ்ந்துட முடியாது. மீண்டும் சொல்கிறாரு ஆண்டவர், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. உலகத்திற்கு அந்த வசனம் சொல்லுது, இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகுது, அதனால் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவிக்காதபடிக்கு உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்தை நம்ம என்ஜாய் பண்ணிடலாம் நினச்சிடாதீங்க. லூக்கா 1வது அதிகாரம், யூதா 1வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம், ஒரு அதிகாரம் தான் இருக்குது. யூதா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி யூதா புஸ்தகம் 14:15, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகலவித அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதன். நான் வேதத்தில் எத்தனையோ ஊழியங்கள் இருக்குது, ஆனால் முதல் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு சுவிசேஷத்தை அறிவித்து கர்த்தர் வர்றார், ஆண்டவர் வர்றார். நம்ம புதிய ஏற்பாட்டில் தான் படிக்கிறோம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு. ஆனால் முதல்லையே நோவா காலத்துக்கு முன்னாடி அந்த ஆதாமோட 7ஆம் தலைமுறையாகிய அந்த ஏனோக்கு சொல்கிறாரு. நம்ம பழைய ஏற்பாட்டில் படிக்கும்பொழுது ஆதியாகமத்தில் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்த பொழுது அவன் காணப்படாமல் போயிட்டான். அன்னைக்கு நடந்தது தான் இன்றைக்கி நடக்கும். ஆனால் அந்த ஏனோக்கு அந்த நாளிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்து ஆண்டவர் வரப்போகிறாரு, நீங்கள் மனம் திரும்புங்கன்னு. ஆனால் அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு இருந்த நிலைமையோட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அன்னைக்கும் விக்கிரக ஆராதனை, அன்னைக்கும் வேசித்தனம், அன்னைக்கும் ஒரு எச்சரிக்கை, அன்னைக்கும் கொலை, அன்னைக்கும் திருடு, எல்லா கபடும் இந்த உலகத்தில் நிரம்பி இருந்த ஒரு காலம். பிசாசுகளோடு ஜனங்கள் டைப் பண்ணி வச்சிருந்த காலம். மனம் திரும்புன்னு சொல்லி அன்னைக்கு அந்த ஏனோக்கு ஊழியம் செஞ்ச பொழுது அந்த ஏனோக்கை எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க. ஒரே ஒரு ஏனோக்கு இந்த உலகத்திற்கே சாட்சியாய் வாழ்ந்தார். ஒரே ஏனோக்கு, அவரோடு கூட வேற யாரும் இல்லை. அந்த ஏனோக்கு தனியாக நான் ஒத்தையாக இருந்தாலும் இந்த உலகமே கெட்டு போனாலும் நான் தேவனுக்காக நான் நிற்பேன், நான் தேவனோடு நடப்பேன், நான் தேவனோடு தேவனுக்காக நான் சாட்சியாக நிற்பேன்னு சொல்லி கர்த்தருக்காக அவர் ஊழியம் செஞ்சார். முதல் செஞ்ச ஊழியம், கர்த்தர் வர்றார். இன்றைக்கி ஆண்டவர் அதே சத்தத்தை தான் இன்றைக்கி சபையில் துணிக்க பண்ணுறார். நம்மளுடைய வேலை என்ன? கர்த்தர் வர்றார், ஆண்டவர் வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார் சொல்லணும். ஹல்லேலூயா. அப்போ அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன பிரசங்கம் பண்ணார்னா, இந்த புஸ்தகத்தை நீங்கள் முழுசாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
இந்த யூதாவோட நிருபத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் என்னென்ன காரியம் இருந்துச்சு, அதன் நடுவில் ஏனோக்கு எப்படி ஊழியம் செஞ்சார், இன்னைக்கு எப்படி இருக்குது, சபை எப்படி இருக்குது. இப்போ ஏனோக்குகள் தேவை, இப்பொழுது எலியாக்கள் தேவை, இப்பொழுது மோசேக்கள் தேவை. ஜனங்களை தேவனண்டை நடத்துவதற்காக, பிசாசின் கையிலிருந்து விடுவிப்பதற்காக, கானானுக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுவதற்காக எலியாக்களை எழுப்புங்க, மோசேக்களை எழுப்புங்க, ஒரு ஏனோக்கை எழுப்புங்க, ஒரு யோவான் சானனை எழுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க வேண்டியது சபைகளுடைய கடமையாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? அவர் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணார், ஒருத்தரும் மனம் திரும்பல. நோவா பிரசங்கம் பண்ணார், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. நீங்கள் பேதுரு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த 8 பேரை மட்டும் காப்பாற்றுறாரு. நோவாவின் காலத்தில் அழிவு வருது, ஆனால் ஏனோக்கின் காலத்திலேருந்து பிரசங்கம் தொடருது, ஆனால் ஒருத்தனும் மனம் திரும்பல. என்ன நடந்துச்சுன்னா, யார் நீதிமானாக இருந்தானோ அவங்கள கர்த்தர் காப்பாற்றுறாரு, முழு உலகத்தை அழிச்சு போட்டார். இதுதான் இன்றைக்கி நடக்கும். பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்க, முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், முன் நடந்ததே பின் நடக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உலகம் போகிற போக்கில் நம்ம போகவே கூடாதுங்க. இனி வர்ற காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இனி காலம் செல்லாது. இந்த உலகத்துக்கு உலகமாக மனுஷரை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் யாரையுமே நீங்கள் பிரியப்படுத்த முடியாது. ஸோ நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னு சொன்னால், ஆண்டவராகிய தேவனை, கர்த்தராகிய தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தணும். அதுக்காக நீங்கள் என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு வேதனைப்பட்டாலும் சரி, எவ்வளவு நீங்கள் இழந்து தனிமையில் கிடந்தாலும், அனாதையாக இருந்தாலும் சரி, பட்டினி கிடந்து செத்தாலும் சரி, இயேசுக்காக வாழ்ந்துருங்க, இயேசுவோடு வாழ்ந்துருங்க. முதல் நியாய தீர்ப்பை கொடுத்து ஏனோக்கு பேசுகிறாரு, மனம் திரும்பு மனம் திரும்பு. நோவா பேசுகிறாரு, முதல்ல மனம் திரும்புங்கன்னு. ஆனால் அன்றைக்கி தண்ணியால் ஒரு அழிவு வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிரசங்கத்தில் இன்றைக்கி ஆண்டவர் அதை மாற்றிட்டார். திரும்ப தண்ணி வராது, நெருப்பு வரும். இந்த வானங்களும் இந்த பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-14 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, முதலாவது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின் படியே நடந்து, இன்றைக்கி இருக்க ஜனங்கள் எப்படி இருக்காங்களாம், பரியாசக்காரனாக இருக்காங்க. தங்கள் சுய விருப்பத்தின்படி, சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்கிற சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இப்போ எங்கேயே ஆண்டவர் வரப்போகிறாரு? எல்லாம் நேற்று நடந்ததான் இன்றைக்கி நடக்குது. 1000 வருஷமாக, 2000 வருஷமாக, 6000 வருஷமாக அப்படியே தான் இருக்குது. சூரியன் காலையில் வருது, சாயங்காலம் மறையுது, இரவு சந்திரன் வருது, மழை வெயில் எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எதுவும் மாற்றமே இல்லை. சும்மா ஆண்டவர் வராரு, சும்மா ஆண்டவர் வராரு. இன்றைக்கி நீங்கள் சத்தியத்தை கேட்டுட்ருக்கிறீங்க, ஆனால் வெளிநாடுகள்லாம் போய் பிரசங்கம் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் அமெரிக்காவிலலாம் போய் ஆண்டவர் வராரு அப்படின்னு சொன்னால் அவன் ஏற்றுக்க மாட்டான், இயேசுவை ஏற்றுக்க மாட்டான். இஸ்ரேவேலில் சொந்த தேசத்தில் நீங்கள் போய் இயேசுவை அறிவிச்சிங்கன்னா அவன் கல்லெடுத்து அடிய ஆரம்பிக்கிறான், ஓங்கி அறையிறான், காரி துப்புறான். இயேசு பிறந்த அந்த சொந்த ஊரில் தானே இயேசுவை பிரசங்கிக்க முடியாதபடிக்கு அவ்வளவு ஒரு போராட்டமாக இருக்குது. ஏன்னா சுய இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றியிருக்கிறாங்க. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டு இருக்கிற பூமியும் உண்டானது என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தால் அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். 2 காரியம் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். சத்தியம் தெரிஞ்ச விசுவாசிகளுக்கு தெரியும் நோவாவின் காலத்தில் பெருவெள்ளம் வந்து அழிஞ்சு போச்சுன்னு. சத்தியம் தெரியாத சயின்டிஸ்டுகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஒரு காலத்தில் தண்ணி வந்து இந்த பூமியெல்லாம் அழிச்சு போட்டு அநேக நகரங்கள், அந்த நாடுகள் தண்ணிக்குள்ளார போயிருச்சு. மிருகங்கள்லாம் அங்கே புதஞ்சிருக்கு. அந்த ஐஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. அந்த நாட்களில் அந்த எலும்புகள், அன்னைக்கு வாழ்ந்த மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள்லாம் இன்னும் பூமிக்கு அடியில் இருக்கிறாங்க. எல்லாம் தெரியும், வரலாறும் சொல்லுது, சத்தியமும் சொல்லுது. ஆனால் அந்த வரலாறு சொல்கிறதுக்கு முன்பதாக வேதம் சொல்லுது, ஜலத்தினாலே தேவன் இந்த உலகத்தை அழிச்சு போட்டார். அப்படி தெரிஞ்சும் 2 விதத்தில் நீங்கள் பிப்ளிக்காக பேசினாலும் சரி, நீங்கள் உலக பிரகாரமான ஆராய்ச்சியில் சொன்னாலும் சரி, ஜலம் வந்துச்சு, உலகத்தை அழிச்சிச்சு. அந்த காரியத்தை இன்றைக்கி மனசில் உணராமல் இருக்கா. எப்படியா தண்ணி வந்துச்சு, எங்கேருந்து தண்ணி வந்துச்சு? இவங்க சொல்கிறாங்க ஐஸு கட்டி அப்படியே உருகி வந்துருச்சு. இன்றைக்கி தான் ஐஸ் கட்டி இருக்குது, உருகி வந்திருக்க வேண்டியதானே. அன்னைக்கு இருந்த வெப்பத்தை காட்டில் இன்றைக்கி இன்னும் அதிகமாக தானே வெப்பம் அதிகமாகிட்டு இருக்குது. அது அழிவின் நேரம். அவ்வளவு தண்ணியை ஆண்டவர் வந்து பூமியின் ஊற்றுக்கண்கள் திறந்தது, வானத்தின் மதகுகள் திறந்துச்சு. இவ்வளவு தண்ணி வந்து பூமியுடைய உயர்ந்த சிகரங்களுக்கு மேலே 15 அடி உயரத்துக்கு மேலே அந்த தண்ணி பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கு. எத்தனை மாதம்? 40 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. 6 மாதத்துக்கு மேலே தண்ணி 150 நாளாக தண்ணி நின்றுக்கிட்டே இருக்குது. அந்த 150 நாளில் எப்படி ஒரு உயிரினம் பிழைக்கும்? மரிச்சு போச்சு. அதை அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும்
பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. இங்கே சொல்லப்பட்டிருக்கு வானங்கள் பூமி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுக்கு மேற்பட்டதான் வானங்கள், ப்ளூரல்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 வானம் அழியும். என்னன்னா என்னுடைய அறிவுக்கு சொல்கிறேன். 3ஆம் வானத்தில் தான் பிதாவானவர் இருக்கிறார், தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. 2ஆம் வானத்தில் தான் வானமண்டல பொல்லாத ஆவிகள் இருக்குது. 1வது வானம் தான் நாம் பார்க்குற சூரிய சந்திர நட்சத்திரங்கள்லாம் இருக்கிற காரியம். அப்போ ஆண்டவர் அழிக்கும் பொழுது இந்த பூமி, 1ஆம் வானம், 2வது வானம், இந்த எல்லாத்தையும் சேர்த்து அழித்து கொண்டு போய் அக்னி கடலில் போட்டுருவார். கடைசியாக மிஞ்சிருக்கிறது 3வது அந்த உலகம் தான். 3வது வானம் தான் அங்கே நிலச்சி நிற்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு 1 வருஷம் 1000 போலையும் 1000 வருஷம் 1 நாள் போலவும் இருக்கிறது என்பதை இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க மனது வேண்டாம். அப்போ ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு டாலருக்கு 100 ரூபா மதிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் 1 ரூபா தான் கொடுக்குறேன், அவங்கள பொறுத்த வரைக்கும் 1 ரூபா. ஆனால் எனக்கு எவ்வளோ அது 100 ரூபா. அப்படி ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நாளுங்கிறது நம்முடைய பார்வையில் அது 1000 வருஷத்தை போல இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் டைம் நம்மளால் இது பண்ணவே முடியாது, டக்குன்னு முடியும். அப்போ ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப கம்மியாக இருக்குன்றப்ப ஆண்டவர், அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய பார்வையிலேயே ரொம்ப வருஷம் இருக்குப்பா அப்படின்னா பரவாயில்ல, கர்த்தருடைய பார்வையிலே ரொம்ப சீக்கிரமாக இருக்குது அவருடைய வருகை அப்படின்னா நம்ம இன்னும் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதை நீங்கள் நினச்சிக்கங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி மட்டும் ஆண்டவர் வந்துட்டார்னா நான் ஆண்டவருடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு சொல்லி எத்தனை பேரால் கை தூக்க முடியும்? விசுவாசம் இருக்குது. என் அப்பா என்னை கைவிட்டுற மாட்டார், என்னை தூக்கிட்டு போயிடுவார்னு தகுதி இருக்கான்னு தான் நான் கேட்குறேன். உங்களுடைய அன்பு, உங்களுடைய விசுவாசம், உங்கள் பக்தி எல்லாம் ஓகே. உங்களுக்கு நீங்களே தகுதியா? ஆண்டவர் வந்தால் என்னை தூக்கி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நான் இன்றைக்கி கரைதிரை இல்லாத ஒரு பரிசுத்தவானா நான் இருக்கிறேன்னா? எபேசியில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு 5ஆம் அதிகாரத்தில். அவர் கரைதிரை முதலானது ஒன்றும் இல்லாத பரிசுத்தமும் பிழையற்றதும் மாசற்ற ஒரு சபையாக தேவனுக்கு முன்பாக நிறுத்த தம்மை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த காரியம் இருக்காங்கிறத நம்ம உணர்ந்தோன்னா நம்மளை நாமே சுத்திகரித்து கொண்டிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். தொடர்ந்து படிக்கலாம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக இருக்கும். ஆண்டவர் பல இடத்துல சொல்லுவார், இரவில் திருடன் வர்றது போல தான். சுவிசேஷத்தில் படித்து பார்த்தீங்கன்னாலும் ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை எடுத்தாருன்னு நான் கொஞ்சம் சிரிச்சிருவேன். எவ்வளவோ உதாரணம் இருக்குது. ஏன் ஆண்டவர் உங்கள் வருகை திருடனுக்கு ஒப்பிட்டு இருக்கீங்கன்னு? திருடன் என்றைக்கும் எப்போ வருவான்னு தெரியவே தெரியாது. அவன் ஊரில் மெசேஜ் அனுப்பிட்டு வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி நைட் நான் உங்கள் வீட்டில் திருட வரேன்னு சொல்லிட்டா வருவான், ஃபோன் பண்ணி சொல்லிட்டா வருவான். வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. வருவான், வேலையை முடிச்சுட்டு போயிடுவான். வந்தானா தொடச்சி வச்சுட்டு போயிடுவான், விலை மதிப்பில்லாத எடுத்துகிட்டு போயிடுவான். திருடன் வந்தானா எதை தூக்கிட்டு போவான்? நம்ம வீட்டில் அழுக்காக இருக்கிற பாத்திரத்தை தூக்கிட்டு போவான். பீரோவை திறந்து எவ்வளோ நகை உயர்ந்தது பணம் என்ன இருக்குது அதை தான் தூக்கிட்டு போவான். அப்போ ஆண்டவர் வரும் பொழுதும் செத்தது, சொத்தை, வீணாக போனது அதையெல்லாம் ஆண்டவர் எடுக்க மாட்டார். பரிசுத்தமும் பிழையற்றதும் மாசற்றதுமான கர்த்தருடைய கண்ணியை, கரைதிரை அற்ற கண்ணியை கர்த்தர் தூக்கிட்டு போயிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாளுக்காக நம்ம காத்துட்ருக்கோம். அப்போ எப்போ வருவார்னு தெரியாததுனால நாம் நம்மளை எப்பயுமே காத்துக்கொள்ளணும். பாருங்கள், தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது வானங்கள் மடமடம் என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகள் அழிஞ்சு போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நாம் எவ்வளோ ஐஸ்வர்யவனாக இருக்க வேண்டும்னு வேதம் சொல்லலை, எவ்வளோ அழகாக இருக்கணும்னு சொல்லலை. போய் பியூட்டி பார்லரில் போய் நல்லா உன்னை மேக்கப் போட்டுட்டு ரெடி அதுக்கு ஆண்டவர் வரப்போகிறாருன்னு சொல்லலை. நீ எவ்வளோ வசதி வச்சுருக்கிறியோ அப்போ தான் உன்னை ஆண்டவர் கூட்டிகிட்டு போவார்னு சொல்லலை. எவ்வளோ நல்ல அலங்காரமான ட்ரெஸ்ஸு உடுத்தி வச்சுட்டு இருக்கேன்னு கேட்கல. ஆண்டவர் விரும்புகிறது புறத்தில் நீ கோட்டு சுட்டை போட்டியோ பட்டு புடவை கட்டிக்கிட்டியோ அதெல்லாம் தெரியாது. ரட்சிப்பின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த வெண் வஸ்திரத்தை தரித்து கொண்டு மணவாளன் வரும் பொழுது அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள், ஒரே ஒரு கல்யாணத்துக்காவது நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிருக்கிறீங்க, எத்தனையோ கல்யாணத்தை அட்டன் பண்ணியிருக்கீங்க சின்ன வயசுலேருந்து. ஒரு கல்யாண வீட்லையாவது மாப்பிள்ளை பொண்ணு பிச்சைக்காரியாட்டம் வந்து உட்காந்துருக்குறாங்களா? அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து உட்காந்துருக்குறாங்களா? இருக்கிறதுலே பெஸ்ட்டாக கொண்டு வந்து போடுவாங்க இல்லையா? ஒரு தரம் தான் வாழ்க்கையில் கல்யாணம் நடக்க போகுது. அந்த ஒரு அதுவும் பெண்களுடைய புடவையாவது நம்ம ஊரில் எங்கேயாச்சும் மற்ற விசேஷத்தில் கட்டிட்டு போயிடலாம், பட்டு புடவையா. நம்ம போடுற கோட்டை அடிக்கிற வெயிலில் ஆண்கள் எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, போட்டாவே மேலே எங்கேயும் பார்ப்பாங்க, என்ன கோட்டை போட்டு வர்ற அப்படின்னு. என் கல்யாணத்துக்கு எடுத்தது அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஏதோ நம்ம கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் பார்த்து வச்சு போட்டுட்ருக்குறோம். சகோதரிகள் அப்படி இல்லை, ஏதாவது ஒரு நல்ல விசேஷத்துக்கு போகிறதா இருந்தால் கூட எடுத்து வச்சுட்டு வந்துடுறாங்க.
இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய தரித்திரமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும், அந்த கல்யாணம்னு வரும் பொழுது ஒரு நல்ல புது ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு அழகாக போய் உட்காரணும்னு விரும்புகிறாங்க. அப்போ இன்றைக்கி நமக்கு மணவாளன் வரப்போறாரு. ஒரு கை தான் தூக்குது, 2 கை தூக்குது, 3 கை, 4 கை, 5 கை. அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் வருகிறார். சொல்லுங்கள், மாறனாதா, கர்த்தரவே வாரும், கர்த்தாவே வாரும். இந்த பூமியில் நான் படுற கஷ்டமெல்லாம் போதும், நான் படுற அவமானமெல்லாம் போதும், நான் படுகிற அந்த பாவ போராட்டமெல்லாம் போதும், இந்த உலகத்தில் என்னால் நிற்க முடியல, என்னை தூக்கி கொண்டுட்டு போங்க ஆண்டவரை சொல்லி சீக்கிரமாக அவரை கூப்பிடலாம். ஆண்டவரே வாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுது, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். இப்போ நம்ம தான் காத்திருக்கணுமா? ஆண்டவர் சீக்கிரம் வரணும்னா யார் காத்திருக்கணும்? அதான் வசனம் சொல்லுது. அவர் தாமதிச்சுட்டு இருக்காருன்னா நான் மனம் திரும்பி காத்திருந்தேன்னா ஆண்டவர் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த திரும்பவும் வசனம் பாருங்கள், அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து போகும், அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் முதலாவது கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக எண்ணுங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா? ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த வருகைக்கு பிறகு கர்த்தர் புதிய வானங்களையும் புதிய பூமியையும் படைக்க போகிறார். எனக்கு ஒருத்தர் இப்படியாக சொல்லிட்டு செத்து போயிட்டார். ஒரு சில சபைகளில் அப்படிப்பட்ட ஒரு உபதேசம். என்ன உபதேசம்னா, நீங்கள் ஒரு தடவை ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்க, இயேசு தான் ரட்சகர் அப்படின்றத ஏற்றுக்கிட்டீங்க, ஞானஸ்நானம் வாங்கிட்டீங்க, அப்பரசம்லாம் வாங்கிட்டீங்க, பந்தியில் பங்கெடுத்துட்டீங்கிட்டு திரும்ப பின்மாற்றத்தில் போய் விழுந்துட்டீங்கன்னா, திரும்ப உலக பிரகாரமான ஒரு பாவத்தில் வாழ்ந்து எப்படியோ வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் மறிச்சா கூட உங்களை ஆண்டவர் வந்து நரகத்தில் தள்ளிட மாட்டாராம். நீ தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டல, இயேசுவை ஒரு தடவை ஏற்றுக்கிட்டதுனால உன்னை புதிய வானம் புதிய பூமி படைக்கும் பொழுது புதிய வானத்தில் கொண்டு போய் வைக்க மாட்டார், புதிய பூமியில் வச்சுருவார் அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம். அப்போ நம்மளுக்கு என்னென்னா அழிவு இல்லை, நரகத்துக்கு போயிட மாட்டோம். புதிய பூமியில் இதே போல் நம்ம இருந்தால் ரொம்ப சந்தோஷம், நித்தியமாக. எவ்வளோ பேருக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த செய்தியை கேட்குறதுக்கு. இப்படி ஒரு கள்ள உபதேசம். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவான்? குடிக்கிறவன் இன்னும் குடிப்பான், விபச்சாரம் பண்ணுறவன் இன்னும் விபச்சாரம் பண்ணுவான், விக்கிரகாராதனை பண்ணுறவன் இன்னும் பண்ணுவான். அப்போ நம்ம வந்து இப்போ நரகத்துக்கு போகாமல் இருக்கணும்னா நேராக சபைக்கு போகணும். ஆண்டவரை நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, என் பேரை மாற்றி வைங்க, அல்லது ஏதோ ஒன்று பண்ணுங்கள், எனக்கு ஒரு அப்பரசத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி வேணாலும் பேர் நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி போயிட்டு எனக்கு நீ நரகம் இல்லைன்னா நம்மளை விட ஒரு முட்டாள், நம்மளை விட ஒரு ஏமாளி யாருமே இந்த உலகத்தில் இல்லை. அப்போ இந்த கள்ள உபதேசத்தினால ஜனங்கள் சீர்கெட்டு போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த இதை நம்ம படிப்போம், இனிமேல் வர்ற அந்த செய்தியில் நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். 2வது அதிகாரத்தில் படித்து பாருங்கள். அந்த அப்படி அதே 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளே கள்ள போதவர்களும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கரைய கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. அப்படி அழிவு உறங்க. இன்றைக்கி கள்ள ஊழியக்காரன் பெருகி போய் ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி காணிக்கையை வாங்கி அவங்கள கொள்ளை அடித்து ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்றைக்கி வந்து யூடியூப்பில் நான் பார்க்கக்கூடாதுன்னு எப்போ முடிவு பண்ணி தூக்கி போட்டேன். ஏன்னா பார்க்க முடியல. கள்ள உறவுகளில் ஊழியக்காரன் ஈடுபடுறான், ஜனங்களை ஏமாத்துறான், கள்ள உபதேசங்கள் பெருகி மலிவாக கிடக்குது. அநேகம் வேத புரட்டர்களாக எழும்பியிருக்கிறாங்க. வேதத்தை புரட்டி போட்டு ஜனங்களை எப்படி வேணாலும் நடத்தலாம், ஆடி பாடி கொண்டாடி இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணி சபைக்குள்ள கூத்தும் கும்பலுமா இருக்கிற ஒரு மனுஷன் அவனும் பரலோகம் போக மாட்டான், போகிறவங்களையும் விட்டுற மாட்டான். நான் வந்து சில வீடியோவெல்லாம் பார்க்கும் பொழுது சபையில் பாஸ்டர் சினிமா பாட்டு பாடுறதுனால சபையில் உள்ள விசுவாசிகளும் பாடுறாங்க, கையை தட்டி பாடுறாங்க. ஒருத்தனாவது எந்திரிச்சு, டே நாயை நிப்பாட்றா, இங்கே ஒரு பரிசுத்தமான இடத்துல தேவனை ஆராதிக்கிற இடத்துல நீ எப்படா இதை பாடலான்னு சொல்லி கேட்குறதுக்கு ஒருத்தனுக்கும் இல்லை. அவங்க இன்னும் உற்சாகமாக ஆடுறாங்க பாடுறாங்க. அது ஒரு சபை அல்ல, அது கர்த்தருடைய நாம மகிமைப்படுகிற இடம் அல்ல. அங்கே தேவன் இல்லை, தேவன் பேரில் வேறு ஏதோ ஒன்று ஆளுகை செஞ்சுட்டு இருக்கு. பொருளாசை உடையவர்களாய் பொருளாசை மட்டும்தான் பேசுவாங்க. ஆண்டவங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உயர்த்த போகிறார், நடத்த போகிறாரு. இங்கே கொண்டு வந்து விதை இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ காணிக்க, நீ 1000 ரூபா கொடுத்தா உனக்கு 10,000 ரூபா கொடுப்பார், நீ 10,000 ரூபா கொடுத்தா 1,00,000 ரூபா கொடுப்பார். இதெல்லாம் கள்ள உபதேசம், கேட்காதீங்க. ஆண்டவங்களை காணிக்க எதிர்பார்க்கல, உங்களை தான் எதிர்பார்க்குறாரு.
ஆண்டவர்கிட்ட நீங்கள் எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஒரு ஊழியக்காரனுடைய உண்மையான பாரம். பவுல் சொல்கிறாரு, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு நான் மறுபடி கற்ப வேதனை படுகிறேன். எந்த ஒரு ஊழியக்காரன் பிள்ளைகளுக்குள்ள கர்த்தருடைய தன் ஜனங்கள் தனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்குள்ள நான் பார்க்கும்போது ஒவ்வொரு மனுஷனாக பார்க்கக்கூடாது. அத்தனை பேர் மேலே கிறிஸ்து இங்கே உட்கார்ந்துருக்கிறது போல ஒவ்வொருடைய முகமும் மறுரூபமாகி இயேசுவை போலவே உட்கார்ந்துருக்கிறத பார்க்கறதுக்கு தான் ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான். அதை உருவாக்குறதுக்கு தான் இன்னைக்கு ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அந்த கர்ப்ப வேதனை அடைகிற ஸ்திரீகள்கிட்ட தான் கேட்டு பார்க்கணும் அந்த வலி எவ்வளோ கொடுமையான வலின்னு. அந்த ஆத்தும பாரம் திரும்ப அந்த 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் போய் படிங்க, என்னால் எல்லாத்தையும் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் பத்தாது. இந்த கடைசி காலத்தில் நடக்கக்கூடாது, பழைய காலத்தில் நடந்தது எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி திரும்பவும் அந்த பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்று. யாரை காப்பாற்றினாரா? நீதியை பிரசங்கித்தவனை. சொல்லுங்களேன், யாரை காப்பாற்றினாரு? நீதியை பிரசங்கித்தவனை. இன்றைக்கி நீதியை பிரசங்கிச்சிங்கன்னா துன்பப்படுவீங்க. நீதிக்காக நீங்கள் துன்பப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இருங்க, கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 8 வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 8 வசனம். மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் என்று வரும் என்று அறிவாயாக. எப்படி மனுஷர்கள் தற்பிரியரா, தன்னைத்தானே பிரிய, என் இஷ்டப்படி தான் நான் வாழ்வேன், என் இஷ்டப்படி தான் உடுத்துவேன், என் இஷ்டப்படி தான் சாப்பிடுவேன், என் இஷ்டப்படி தான் தூங்குவேன், என் இஷ்டப்படி தான் வாழ்க்கை இருக்கும். பணப்பிரியம், காசு காசு காசு, எப்படியாவது வட்டிக்கு கொடுத்து சம்பாதிக்கணும், ஏழைகளை அடித்து பிடுங்கணும். வீம்புக்காரன், அகந்தை, பெருமை உள்ளவன், தூசிக்கிறவன், அடுத்தவங்களெல்லாம் தூசிக்கிறவன், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவன், நன்றி அறிதல் இல்லாதவன், தேவன் செய்த நன்மையும் இல்லை நன்றி இல்லை, மனுஷர் செய்த நன்மைகளுக்கும் நன்றி இல்லை, பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் சுபாவ அன்பில்லாதவர்களாகவும், இணங்கி போகாதவங்க, அவதூறு பண்ணுறவங்க, இச்சை அடக்கமே இல்லை, கட்டுக்கடங்காத இச்சைகளோடு பெருகி இருப்பாங்க, கொடுமை உள்ளவர்களாக, நல்லவர்களை பகைக்கிறவர்களாக இருப்பாங்க. அதை படித்து பார்த்தீங்கன்னா 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதை 4 துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்பு உள்ளவர்கள், தேவ பிரியராக இராமல் சுகபோக பிரியர், கடவுளுக்கு பிரியமாக வராமல் சுகபோகமாய் வாழ விரும்புகிறவங்க, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளித்தவர்கள். நானும் கர்த்தருடைய பிள்ளை தான் பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர், நான் விசுவாசி தான் பிரதர், எல்லாம் வேஷம் போட்டிருப்பாங்க. அதன் பலனை மறுதளித்தவர்களாக இருப்பார்கள். வசனம் சொல், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ரொம்ப சொல்லுங்கள், இப்படிப்பட்டவர்களை அவங்களோட நீ ஐக்கியம் கொண்டனா அந்த இது ஒன்றையும் பிடிச்சிக்கும். அவனுக்குள்ளே என்ன ஆவி இருக்கோ, அவனை என்ன நடத்திட்டு இருக்கோ அந்த ஆவி உண்மையிலே வரும். நீ பாசத்தில் பழகிற, அன்பில் பழகிறன்ட்டு இல்லை. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. திரும்ப சத்தமாக சொல்லுங்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. நீ தனியாக இருந்தால் தான் தேவன் உன்னோடு வாசம் பண்ணுவார். இவர்களோடு வாசம் பண்ணால், ஏனோக்கு நம்ம படித்தோம் அந்த பூர்வ காலத்தில் எப்படிலாம் அந்த ஜனங்கள் இருந்தாங்க, அதன் நடுவில் எப்படி ஏனோக்கு தனியாக தேவனோடு சஞ்சரித்தார். நோவாவின் காலத்தில் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 6 இதோ பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் மனுஷனை படைத்ததுக்காக மனஸ்தாபப்பட்டார். அவர்கள் எல்லோரும் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சு. நோவா தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். அவன் ஒருத்தன் மட்டும் நீதிமானாக இருந்ததுனால தான் அவன் நிமித்தம் அந்த குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னாடி கீழே படித்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கும், அதாவது எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களுடைய பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்வார். ரொம்ப வேதனையாக இருக்குது. சபைகளில் சத்தியத்தை கேட்குற சகோதரிகள் மனம் திரும்பாமல் உணராமல் இருக்கும் பொழுது அநேக ஊழியக்காரன் அந்த பெண்களை வசப்படுத்தி நாசமாக்கி கொண்டிருக்கிறான். இதெல்லாம் ரொம்ப அருவருப்பான காரியமாக இருக்குது. இவங்கெல்லாம் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்களாக இருக்கிறாங்க. கீழே படித்து பார்த்தீங்கன்னா, என்னையும் மம்பரையும் மோசைக்கு எதிர்த்துனது போல் இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்துருக்க. சத்தியத்துக்கு எதிர்த்து நின்னாலோ, ஊழியக்காரனுக்கு எதிர்த்து நின்னாலோ கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாகவே எழும்புவார். ஆகிலும் அவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல் இவருடைய மதிகேடும் வெளிப்பட்டது. சரி, நான் பாருங்கள், ஆதியில் மோசையோட வாக்குவாதம் பண்ணவங்கள ஆண்டவர் வச்சு செஞ்சுக்கிட்டே வந்தார். மிரியம் பேசுவாங்க, அவங்களுக்கு என்ன நடக்கும்? குஷ்டரோகம் வந்துடும். ஆரோன் எதிர்த்து பேசுவார், அவருக்கும் பிரச்சனை வரும், அவர் சீக்கிரம் மறைச்சு போகிறது மாதிரி வரும். எண்ணெயும் மம்பரைக்கு எந்திரிச்சு நிற்பாங்க, பூமி பிளந்து உள்ளே போயிடுவாங்க. 250 பேர் அன்னி அக்கினியை கொண்டுட்டு வருவாங்க. அக்கினி புறப்பட்டு போய் அவங்கள பச்சித்திரும். அதெல்லாம் ஏன் இன்றைக்கி ஆண்டவர் செய்யலைன்னா, கிருபை. என்னங்க கிருபை? ஏன் கிருபை கொடுக்குறாரு? அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். ஏசு ரத்தம் சிந்திருக்கு. அந்த ஆத்மா மனம் திரும்பணும்.
அந்த ஆத்மா மனம் திரும்பணும். இப்போ நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஆண்டவர் உடனே அடிச்சாருன்னா நீங்கள் உங்கள் முன்னாடி நான் நின்று பிரசங்கம் பண்ண முடியாது, ஏன் முன்னாடி நீங்கள் நின்று பிரசங்கத்தை கேட்கவும் முடியாது. அப்போ நம்ம மேலே கிருபை வச்சவர் நாம் மனம் திரும்பணும் டைம் கொடுத்து ஏன் கொடுத்தாரு? நம்ம நரக அக்கினியில் போயிடக்கூடாது, நரகத்தில் வெந்துடக்கூடாது. ஸோ நாமும் சிலர் என்ன பண்ணணும்? மன்னிச்சிடணும். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் முதல் 4 வசனம், நான் தேவனுக்கு முன்பதாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலை, அவருடைய வருகையையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. நீங்கள் ஊழியம் செய்யணுங்க, நீங்கள் ஊழியம் செய்யணும். ட்ராக்ஸ் கொடுங்க, சத்தியத்தை கொடுங்க. வாய்க்குதோ வாய்க்கலையோ, கேட்குறானோ கேட்கலையோ, சண்டை போடுறானோ போடலையோ, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி தான் ஆகணும். எல்லாம் நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினர் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு தங்களை கிரயத்திற்கு கொண்ட அதை சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நம்ம பக்கத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நேற்று ஒரு பாஸ்டரை பார்த்து நான் பேசிகிட்டு இருந்தேன். அவர் எங்கள் 2 பேருக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, தம்பி இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியுண்ணே, சொல்லுங்கள். இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியலண்ணே அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட சபைக்கு குறிப்பிட்ட உபதேசத்துக்குள்ளே போயிட்டாங்க. யார் கொண்டு போனாரோ அந்த பாஸ்டரோட அண்ணனே கொண்டு போயிட்டார். ரொம்ப வேதனையாக இருக்குது. நல்ல ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்டு வளர்ந்தவங்க, ஆவிக்குரிய சபையில் இருந்தவங்க, ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருந்தவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொண்டுட்டு போய் ஒரு பொல்லாத ஒரு பொய் சத்தியத்துக்குள்ளே கொண்டுட்டு போயிட்டாங்க. நான் உங்களுக்கு எச்சரிப்பாக நான் சொல்கிறது என்னென்னா, இந்த சொல்கிறல தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளித்தவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. சிலரை பிடிக்கலன்னு சொன்னால், சிலரோட வழிகள் தப்பாக இருக்குன்னு சொன்னால் 2 ஒரு தடவை அவங்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. ஒருவன் சத்தியத்தை விட்டு திசை திரும்பி போகும் பொழுது அவன் 2 ஒரு தடவை அவன் பாவம் செஞ்சுட்டான், பின்மாற்றத்தில் இருக்கானா, புத்தி சொல்லு, அவனை விட்டு விலகுன்னு சொல்லி தான் பவுலும் எழுதுறாரு. ஏன்னா நீ அவங்களோட தொடர்ந்து ஐக்கியம் வைக்க. ஏன்னா நான் இந்த அம்மாவை நான் ரொம்ப நல்லா தெரியும், அவ்வளோ பக்தி, அவ்வளோ அவங்க ஜெபத்தையெல்லாம் கண்டு நான் கதறி இருக்கேன். நான் நாள் கணக்கில் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவன், அவங்க என்னை விட அதிகமாக வயசானம்மா அவ்வளோ அதிகமாக ஜெபிக்கிறவங்க, உபவாசம் இருக்கிறவங்க, ஏழைகளுக்கு கொடுக்குறவங்க, அனாதை ஹோமுக்கு கொடுக்குறவங்க, ஊழியக்காரருக்கு அவ்வளோ செஞ்சவங்க இன்றைக்கி ஒரு 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 பயங்கரமான ஒரு இதுக்குள்ளார போயிட்டாங்க. இப்போ எங்களெல்லாம் கண்டா பேசுகிறதில்ல, பார்க்குறதும் இல்லை, பார்த்தாலும் விதைக்கு பேசினாலும் பேச மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு தப்பான ஒரு உபதேசத்தில் போயிட்டு பயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. தப்பான ஒரு கொள்கை உள்ள ஜனங்களோடு, தவறான உபதேசம் உள்ளவர்களோடு நீங்கள் தயவுசெய்து பழகிறாங்க. நீங்கள் வேதத்தை நீங்கள் படிங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் கண்ட இடத்துல போய் காதை கொடுத்துட்டு கண்ட செய்தியை கேட்டுட்டு அதெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்கன்னா, இதில் இப்படி சொல்லியிருக்கேன் அதில் அப்படி சொல்லியிருக்கேன்னு நீங்கள் வீணாக போயிருவீங்க. அதனால தான் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாரு. வேதம் சொல்லுது 1 யோவான் 2:27, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, அது உங்களுக்கு போதித்தபடி அது நிலைத்திருப்பீர்களாக. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் உங்களுக்கு வேணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். யாருக்கு எழுதுறாருன்னா, உலகத்தானுக்கு சொல்லலை, கடைசி காலத்தில் வரும்னு சபைக்கு எழுதுறாரு. சூடுண்ட மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களுடைய மாயத்தினால மாய்மாலமாய் பேசி வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும், அது பேசுறது வஞ்சிக்கிற ஆவியா, பேசுறது தேவ ஆவியால் பேசுகிறாங்களா அல்லது பிசாசின் ஆவியால் நிரம்பி பேசுகிறாங்களானே தெரியாமல். இன்னும் ரொம்ப முக்கியமாக ஒரு எச்சரிக்கிற சத்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் முன்னாடி நம்ம படித்தோம் 1 பேதுரு 2, அதாவது கள்ள போதர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்களே 2 பேதுரு 2. இந்த நாட்களில் இருக்கிற வஞ்சகத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அநேக சபைகளில் அற்புத அடையாளங்கள் பெருகி நடக்கும். கிரியேட்டிவ் மிரக்கல், கட்டி மறையுது, கேன்சர் குணமாகுது, மரித்தோர் எழும்புறாங்க, கை காலெலாம் நல்லா இதாக இருக்குது, எலும்புகள்லாம் தேய்மானம்லாம் மாறுது, பயங்கர மிராக்கிள் நடக்குதுன்னா நம்பாதீங்க.
நம்பாதீங்க. ஏன்னா சாத்தான் அடிக்கிற முதல் விஷயம் அற்புத அடையாளங்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களை அவன் செய்வான். அப்போ நம்ம என்ன நினைப்போம், அவன் இயேசுவின் நாமத்தை தான் சொல்லுவான். ஆனால் அதை நம்ம அந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நம்மளுக்கு இல்லைன்னா அவன் தேவ ஆவியில் செய்வானா அல்லது வேற ஆவியில் செய்வானான்னு தெரியாது. சில சபையில் தான் நடத்துவாங்க, பிசாசுகள்கிட்ட உடன்படிக்கை பண்ணி பிசாசின் ஆவிகளை உள்ளே வைத்து கொண்டு பொய்யான அற்புதங்களை செய்யும். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது பொய்யின் அற்புதங்களை செய்யும். ஆனால் இவன் இயேசுக்கு தான் பார்வைக்கு புண்ணியம் செய்கிறது போல இருக்கும், இயேசுவின் நாமத்தை தான் சொல்லுவான், அங்கே அற்புதம் நடக்கும். ஆனால் எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஊழியக்காரனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். அற்புதம் செய்வான், அங்கிட்டு போனால் காசு, இவ்வளோ அற்புதம் வேணுமா உனக்கு செஞ்சிருக்கல இவ்வளோ காசை வை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாக கொடுங்கள். அதை தான் ஆண்டவர். அப்போ பிசாசு வந்து வியாபாரம் பண்ணுவான், ஆண்டவர் வியாபாரம் பண்ண மாட்டார். ரெண்டாவது, பிசாசு பரிசுத்தமாக வாழவே முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட பொய்யான அற்புதங்களை செய்கிறவங்க பெண்களை சீரழிப்பாங்க. அவன் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் அவன் ஹோமோசெக்ஸில் இருப்பான், இல்லைனா வேறு தவறான உறவுகளில் இருப்பான், ரொம்ப கேவலமாக இருப்பாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கும். அதனோட கனிகளை பாருங்கள், வரங்களை பார்த்துறாதீங்க. பிசாசு துரத்துறாங்க, ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே உமது நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைச்சோம், உமது நாமத்தினால அற்புத அடையாளங்களை செஞ்சோம், உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும். கர்த்தர் சந்தோஷப்பட்டு அல்லேலூயான்னு கைத்தட்டல. உன் பேர் பரலோகத்தில் எழுதியிருக்கான்னு பாரு. நீ பேயை துரத்துன, அற்புதம் செஞ்ச, பிசாஸ் இதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, அது எல்லாம் யார் வேணாலும் செய்ய முடியும். உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு பாத்திரமாக நீ நடக்கிறியான்னு நான் ஒன்றை தான் நான் பார்ப்பேன். நீ என்னென்ன செஞ்சுட்டு வந்தால் நான் கேட்க மாட்டேன், உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தான் நான் பார்ப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஒன்றால் தெரிஞ்சுக்க நல்லா. இப்போ இன்றைக்கி ஒரு உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். ஸ்கூல் ஃபஸ்ட்டு வர்றாங்க, கிளாஸ் டாப்பர்ஸில் வர்றாங்க, 100க்கு 100 மார்க் வாங்குறாங்க, இவ்வளோ நல்லா படிப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவன் ஒரு விபச்சாரத்தில் இருக்கான், அவன் ஒரு குடியில் இருக்கிறான்னா நம்ப மாட்டாங்க. நல்லா படிக்கிற பையன் இந்த மாதிரி செஞ்சுட்டானா அப்படின்னு. படிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒழுங்காக படிக்காதவன் எல்லாம் அயோக்கியம் மாதிரியும், ஒழுங்காக படிக்கிறவெல்லாம் யோக்கியம் மாதிரி இந்த உலகம் நம்மளுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த வேதத்தை நல்லா பகுத்து போதிக்கிறவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம். நல்ல பெரிய பெரிய பைபிள் டீச்சர்ஸ்லாம் தப்பான உலகத்தில் போயிட்டாங்கங்க. பயங்கர அபிஷேகத்தை கட்ட வீழ்த்தவங்க, அற்புத அடையாளங்களை செஞ்சாங்களா, ரகசியமான பாவங்களில் ஈடுபட்டு எழும்பவே முடியாமல் போயிட்டாங்க. வசனம் தெரியும், A to Z தெரியும், ஆனால் அவன் ரகசிய வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது. அப்போ தெரியணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் அந்த வெளிப்பாட்டு வர இருந்தால் அந்த கண்கள் திறக்கப்படாவிட்டால் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன ஆவி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. கையை நீட்டினா 100 பேர் விழுவாங்க, அங்கே பார்த்தா அவ்வளோ அற்புதம் நடக்கும். அதுக்காக நீங்கள் ஏமாந்துடாதீங்க, தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. ஒரு கிரியை செய்யலைங்க யோவான் சானகன், வசனத்தின்படி ஒரு அற்புதம் செய்யலை, ஆனால் உலகமே அவருக்கு நடுங்குச்சு, பரலோகம் சர்டிஃபிகேட் கொடுத்துச்சு. இன்றைக்கு கர்த்தர் அதை தான் விரும்புகிறார், கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படிங்கிறத. அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் முதல் 12. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் முதல் 12 வசனங்களை வாசிக்கும்படி கேட்குறேன். சீக்கிரத்தில் முடிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் முதல் 12வது வசனம். அன்றியும் சகோதரரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து, இது முதல் நூற்றாண்டு சபைக்கு பவுல் எழுதுறாரு, ஆண்டவர் வரப்போறாரு, நாம் அவர்கிட்ட சேர போகிறோம். இதை குறித்து நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிக்கிறேன் விரும்புகிறேன்னா, ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது கிறிஸ்துவுடைய நாள் சமீபமாக இருக்குன்னு சொல்லப்பட்டால் இருங்கள், எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இது இஸ்ரேல் தேசத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள். அந்தி கிறிஸ்து வருவான், இயேசுவை போலவே இவர் தான் மேசியான. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மனுஷனை பிடிச்சி இவன் தான் வரக்கூடிய மேசியா அப்படின்னு சொல்லி அவனை அங்கீகரிச்சிருவாங்க. அவன் எல்லாருக்கும் சமாதானம் பண்ணுறதா வருவான், அவன் அடையாளங்களை செய்வான், அற்புதங்களை செய்வான், மரித்தோரை எழுப்புவான், எல்லா ஜனங்களுக்கும் பிரியமாக நடப்பான். ஆனால் அவன் தான் அந்தி கிறிஸ்து. அந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள்
வராது. இப்போ என்ன அப்படின்னா, கீழே படிக்கும் பொழுது அக்கிரமத்தின் ரகசியம், அதான் 6வது வசனம், அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது தடை செய்கிறவன் அல்ல, தடை செய்கிறவர் அவர் பரிசுத்த ஆவியானவர் சபை நீக்கப்படும் பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே சங்காரம் அழித்து போடுவார். தொடர்ந்து நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வருகை எப்படி இருக்குமோ, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியால் உண்டாகும் சகலவித வஞ்சங்களோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதை தொடர்ந்து நீங்கள் படித்து சத்தியத்தை விட்டுருவாங்க. எப்படி வேணாலும் வா, எப்படி வேணாலும் இரு, 7 நாள் எப்படி வேணாலும் இரு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிரு. புரியுதா உங்களுக்கு? இப்படி இருந்தால் இவங்க தான் கள்ள உபதேசியார். ஐயோ, நான் ஒரு ரொம்ப தாழ்த்தி உங்கள் முன்னாடி நான் கேட்டுக்கிறேன். இந்த யூடியூப்பில் எத்தனை பேர் பார்ப்பாங்க, கமெண்ட்ஸ் போடுவாங்க. பாவத்தை கண்டித்து உணர்த்தாத எந்த பிரசங்கியாரும் தேவனால் அனுப்பப்பட்டவன் அல்ல, பரிசுத்த ஆவியால் அனுப்பப்பட்டவன் அல்ல. ஏன்னா பரிசுத்த ஆவியை குறித்து இயேசு சொல்கிறார், அவர் வரும் பொழுது எதை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணுவாரா? அவர் எதை குறித்து பண்ணுவார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆவியானவர் பிரசங்கம் பண்ணுறாருன்னா முதல்ல எதை கண்டித்து உணர்த்தணும்? பாவத்தை கண்டித்து உணர்த்தணும், நீதியை சொல்லணும், நியாய தீர்ப்பை சொல்லணும். இல்லைங்க இயேசு உங்களை மன்னிப்பாருங்க, அது சுவிசேஷ பிரசங்கம். சுவிசேஷ பிரசங்கம். பாவியாக இருக்கியா, உன்னை மன்னிக்கிறார். விழுந்து போயிட்டே, ஆமாம் உன்னை மன்னிப்பார். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் திரும்ப தூக்கி எடுத்துருவார். ஆனால் உன்னை திரும்ப அந்த சாக்கடையிலே இருக்கிறதுக்காக இயேசு மறிக்கலை. இயேசு அந்த பின்மாற்றத்தில் கிடக்கிறதுக்காக, உலக உல்லாசத்தில் வாழ்றதுக்காக இயேசு மறிக்கலை. நீ சத்தியத்தை அறிஞ்சிட்ட, இவர் தான் மீட்பர். உயிரோடு இருக்கிற நாளளவும் உனக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. பரவாயில்ல, விழுந்துட்டியா, எழுந்துச்சு வா. ஆனால் விழுந்து கிடக்கிறதுல தேவன் இன்பம் காணுகிறவர் அல்ல, சந்தோஷப்படுகிறவர் அல்ல. ஒரு தகப்பன் இருந்தார், 2 மகன் இருந்தாங்க. ஒருத்தன் கெட்டு போனான், பாவத்தில் இருந்தான். இந்த தகப்பன் தான் இடத்துல தான் இருந்தாரே தவிர அங்கே போய் நின்றுட்டு, அப்பா நான் அப்பா உனக்காக நான் காத்துட்ருக்கேன்னு சொல்லி கூப்பிடல. நீ வா, நீ அப்பாவோட அன்பை ருசிச்சவன், அப்பாவோட வீட்டில் என்ன நடக்கணும் உனக்கு தெரியும், நீ புறப்பட்டு வா. நீ என்கிட்ட வந்தால் என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவது இல்லை. ஆண்டவர் வருவார், அவர் ரட்சிப்பார் நிச்சயமா. ஆனால் துணிகரமாக நீ பாவம் செஞ்சேன்னா நீயா உன்னை திருத்தி தான் தேவன்கிட்ட வரணுமே தவிர தேவன் ஒவ்வொரு முறையும் உனக்காக அடிக்கப்பட மாட்டார். நான் அதை தான் சொல்ல வர்றேன். அவர் பாவிகளுக்கு விலகின தேவனுங்க, அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஒரு தடவை எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தப்போ மோசையை அனுப்பி ஆண்டவர் தூக்கிட்டு வந்துட்டார். ஆனால் தங்கள் சொந்த பாவத்தினாலே பாபிலோனுக்கு சிறையிருப்பாக போனப்போ ஒருத்தனே அனுப்பலை. நீ மனம் திரும்பு, அந்த நாள் முடிஞ்சோடனே நீயா கிளம்பி வா. திரும்ப வந்தவன் இஸ்ரவேலுக்கு வந்தவன் பாக்கியவான், வராதவன் அப்படியே இருந்துட்டு போகிறான். அப்போ 2வது முறை ரட்சகராக வரமாட்டார், நியாயாதிபதியாக தான் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 24வது அதிகாரம் 10லிருந்து 14. மத்தேயு 24வது அதிகாரம் 10லிருந்து 14. அப்பொழுது அநேகர் இடர் அடைந்து, இது 2ஆம் வரிகளில் பிசாசின் நாட்களில் நடக்கக்கூடிய காரியங்கள். ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள், கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால், இன்னைக்கு அப்படி தானே இருக்குது, அக்கிரமம் மிகுதியாயிடுச்சு, அன்பு இல்லை, தனிஞ்சிடுச்சு. முடிவு பரியந்த நிலைச்சு நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். ஆண்டவர் வரணும்னா சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்பா நீங்கள் வர்றீங்கப்பா, என் மணவாளன் வரப்போகிறாரு, என் ராஜா வரப்போகிறாரு, என் மீட்பர் வரப்போகிறாரு, என் ரட்சகர் வரப்போகிறாரு, என் நியாயாதிபதி வரப்போகிறார். அப்பா ஆண்டவரே, எங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பதற்காக நீர் வரப்போகிறீர் ஆண்டவரே. அப்பா வேதம் சொல்லுகிறபடி அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், ஆனால் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொன்னீங்களேப்பா ஆண்டவரே. எங்களை உம்முடைய நீதியில் உம்முடைய பரிசுத்தத்தில் எங்களை
ஆண்டவரை வளர்ப்பீராக, உருவாக்குவீராக, புடமிடுவீராக. ஆண்டவரே, அக்கினியில ஒரு பொன்னை புடமிட்டு அதில் வேண்டாத கழிம்புகள் எல்லாம் அகற்றி விடுகிறது போல கர்த்தர் எங்களை அக்கினினால புடமிட்டு ஆண்டவரே எங்களை உங்களுடைய பரிசுத்தத்தில், உங்க நீதியில், உங்க சத்தியத்தில், உங்க ஆவின் அபிஷேகத்தில் புடமிட்டு எங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா அருவருப்புகள், எல்லா அசுத்தங்கள், எல்லா கீழ்ப்படியாமைகள், எல்லா முரட்டாட்டங்கள், எல்லா பாவங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி செய்து என் மனவாளனாகிய இயேசு வரும்பொழுது கரைதிரை அற்றவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக, பிழை இல்லாதவர்களாக ஆண்டவரே மாசற்ற சன்னிதானத்தில் நிற்பதற்கு எங்களை கர்த்தரை தகுதிப்படுத்துவீராக. ஒவ்வொரு ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு அது இல்லை, இது இல்லை, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொல்லி இனி எங்களுடைய வயிற்றுக்கு நாங்கள் கேட்காம, எங்க வாழ்க்கைக்கு கேட்காம, ஆண்டவரே உங்க வருகைக்கு நாங்கள் எப்படி ஆயத்தமா இருக்கணும், மற்றவர்களை எப்படி ஆயத்தப்படுத்தணும் என்பதில் எங்கள் கண்கள் போகட்டும் அப்பா. என் ஆண்டவர் வரப்போகிறார். வரும்பொழுது கர்த்தர் கேட்பார், நீ எனக்காக என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? நீ எனக்காக எவ்வளவு பாடுகளை சகித்தாய்? நான் உனக்காக 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி மரித்தேனே. இஸ்ரவேல் ஜனங்கள் காணும்படி, உலகம் காணும்படி படைத்த தேவன், ஆதாம் அன்றைக்கு நிர்வாணமா இருந்த பொழுது அவனுக்கு தோல் உடைய கொடுத்த தேவன் தான் சிலுவையில் மரிக்கும் பொழுது ஒரு துடி இல்லாமல் நிர்வாணமாக எனக்காக மரித்த என் ஆண்டவர் கேட்பார். உங்களுக்காக மரித்த ஆண்டவர் கேட்பார், எனக்காக நீ என்ன செய்தாய்? Jesus, 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 Jesus. ஆண்டவரே, எங்களுடைய உணர்வுகளை மாற்றுங்க, எங்களுடைய விருப்பங்களை மாற்றுங்க, எங்களுடைய தேடுதலை மாற்றுங்கப்பா. எஜமான் வரும் பொழுது அப்பா விழித்திருக்கிறவனாய் காணப்படுகிறவன், நீங்கள் நினையாத நாளிகளில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்று வேதம் சொல்லுதப்பா. உங்கள் ஆண்டவர் என்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரை, நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க, விழித்திருந்து ஆயத்தமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்கள் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க, ஆண்டவரை அறியாதவங்க, பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க, ஏனோ தானமோன்னு வாழ்கிறவங்க, ஆண்டவர் அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை தகுதிப்படுத்தும். ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையின் சாட்சி மற்றவர்களை உயிர்ப்பிப்பதாக ராஜா. அவர்களையும் ரட்சியும். கர்த்தராகி இயேசுவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தை நிறைவேறும்படிக்கு கர்த்தாவே அவர்களையும் ரட்சிப்புகளை கொண்டு வருவீராக. வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்காமல், ஆண்டவரை பாடாமல், ஆராதிக்காமல், துதிக்காமல், ஊழியம் செய்யாமல் நாங்கள் இருக்கவே கூடாது. ஆண்டவரை, எங்களுக்கு ஆண்டவரே ஒரு பலனற்ற செடியாக, ஆண்டவரே எங்களிடத்தில் ஆண்டவர் வரும்பொழுது கனியை இலைகளை அன்றி அந்த கனி ஒன்று காணாத ஒரு மரம் சபிக்கப்பட்டது போல நாங்கள் சபிக்கப்பட்டு போயிடக்கூடாதப்பா. என் ஆண்டவர் எங்களிடத்தில் வரும்பொழுது ஆத்தும கனியை கொடுக்கணும், ஆவிக்குரிய கனியை கொடுக்கணும். எங்களை நினைத்தருளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.